வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால 2021ல வெளியான கிளிக் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நந்தினின்ற ஒரு ரிப்போர்ட்டர் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதனால பாதிக்கப்படுற நபர்கள் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி காயப்படுத்துறாங்க. அதுல இருந்து நந்தினி மீண்டு வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி தண்டனை வாங்கி தந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சிவான்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் நந்தினியோட அப்பாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கான். நந்தினி நைட்டு முழுக்க வீட்டுக்கு வரல, எங்க போனான்னு தெரியல, எங்க போறதா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவா, வராததை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சிவா கிட்ட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் எல்லா இடமும் தேடி பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேடியும் கிடைக்கலன்னா போலீஸ் கிட்ட போயிடலான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நந்தினியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இப்ப நந்தினி மலைக்கு கீழே விழுந்து கிடக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரோ மலையில இருந்து தூக்கி போட்டிருக்காங்க போல. ஆனா இவங்க சாகாம கண்மூடிக்கிறாங்க. இவங்க நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்க கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்க போல. உடம்பு முழுக்க காயமா இருக்கு. இவங்களுமே கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. வேற ஒரு பக்கம் சிவான்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க எங்கன்ற மாதிரிலாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு கோயிலோட இடத்துல இவங்க உட்காந்துட்டு இருக்கிறது இவனுக்கு தெரியுது. முடியாம உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றத இவன் பாக்குறான். என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி கேட்கறான். இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணும் போதே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப இந்த பையனும் வண்டியை வச்சு வேகமா இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப வீட்டுல வச்சே இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கலான்ற மாதிரி ஆளுங்களை வர வச்சு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறான். இப்ப செக் பண்றதுக்காக வந்த டாக்டர் இருக்கார்ல, இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க போல, அதாவது குரூப்பா இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பா கிட்ட இது எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி சிவா யோசிக்கிறான். இப்ப இந்த இடத்துல வச்சு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இவன் கொடுத்துட்டு இருக்கான். இந்த நந்தினியை பொறுத்த வரைக்கும் சஞ்சய்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. பாய் ஃப்ரெண்டு கிட்டயும் அப்பா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சிவா யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறான். இப்ப ரெண்டு பேருமே பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்பாவும் பொண்ணு எங்கன்ற மாதிரி பதட்டமா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவருமே ரூமுக்கு கூட்டு வந்து பொண்ணோட கண்டிஷனை காட்டுறாரு. அப்பாக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டான சஞ்சய்க்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு அப்பாக்கு தைரியம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்பாக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி உள்ள படுத்துட்டு இருக்க நந்தினி நமக்கு காட்டுறாங்க. நந்தினி மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. நந்தினி தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் சிலர் இவங்க கிட்ட எல்லாம் மீறி நடந்துட்டு இருக்க மாதிரிலாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிசினஸ் மேன் மேல நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்கும். அந்த குற்றச்சாட்டுல இருந்து வெளியே வரணும்ன்றதுக்காக ஹோம் மினிஸ்டரை பார்த்து பேசுறதுக்காக ஹோம் மினிஸ்டர் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவர் வராரு. இந்த விஷயத்தெல்லாம் நந்தினி இருக்காங்க பாத்தீங்களா, தெரியாம கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்ல. அதனால தான் இந்த மாதிரி கேப்சர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலை பண்ணிட்டு இருக்கும்போது சஞ்சய் கிட்ட இருந்து போன் கால் வருது. ஆனா இவங்க வேலையில இருக்கிறதுனால காலை எடுக்காம சட்டுன்னு கட் பண்ணிடுறாங்க. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன போன் எடுக்கலன்ற மாதிரி அப்செட் ஆகுறாரு. இவங்களுமே தேவையான விஷயத்தை கேப்சர் பண்ணிடுறாங்கல்ல, இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான்ற மாதிரி கேமராவை எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து இங்க இருக்க ஒரு கார்டு இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. இங்க நடந்த விஷயத்த அவ வீடியோ எடுத்திருக்கா போல, அவளை பிடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுமே காம்பவுண்ட் சவரி எகிரி குதிச்சு இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இது ஃபார்ம் ஹவுஸா இருக்கும். அதனால காட்டு பகுதியில தான் இந்த இடமே இருக்கு. இவங்க வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆளுங்க பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. போற வழியில இவங்க ஆளுங்க கூட சண்டையும் போடுறாங்க. நல்லாவே சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. இந்த ஃபுட்டேஜை சீக்கிரமா போட்டு ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவங்க ஃபுட்டேஜை தந்துடுறாங்க. இவங்களுக்கு எடிட்டரா ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி ஓனரா ஒரு நபர் இருப்பாரு. எடிட்டரும் ஓனரும் பேசிட்டு இருக்கும்போது இவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எடிட்டர் கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் மேனை ஸ்கேம் பண்ணி மாட்டிக்கிட்டார்ல, அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் ஹோம் மினிஸ்டரா பாக்குறதுக்காக போயிருக்காரு. இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எடிட்டர் இதை கேட்டு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹோம் மினிஸ்டரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது, இந்த விஷயத்தை டெலிகாஸ்ட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. இது எல்லாத்தையும் பாஸும் கேட்டு தானே இருக்காரு. இவ சொல்றது சரிதான், இந்த விஷயத்தை நம்ம ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இதனால எடிட்டருக்கு இந்த இடத்துல கோவம் வருது. இப்ப பாஸும் மேற்கொண்டு வேலையெல்லாம் பாத்துக்கோங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பாஸ் போனதுக்கு அப்புறம் எடிட்டர் இருக்கார்ல, நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்க, தேவையில்லாம நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்றது உனக்கே ஆபத்தா முடியலான்ற மாதிரிலாம் எடிட்டர் சொல்றாரு. இந்த வேலைக்கு வரும்போதே ஆபத்தெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் வந்தேன். ஆபத்துக்கு பயந்தெல்லாம் உண்மையை வெளிக்கொண்டு வராம என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்புறம் உன்னோட விருப்பம்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க பெருசா எடுத்துக்காம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான் இருப்பாரு. அப்பாக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் இவங்க தான் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. அப்பா இப்ப இவங்க உடம்புல இருக்க காயத்தை கவனிக்கிறாரு. உனக்கு என்னமாச்சுன்னு கேட்கிறாரு. ஒன்னும் இல்லப்பா, சின்ன காயம் தான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க.
வேலையில பொண்ணு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறத பத்தி அப்பாக்கு தெரியும். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்காதம்மா, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், சீக்கிரமா சஞ்சய கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்குன்னு சில எய்ம் இருக்கும். இவங்களே ஒரு சேனலை ஆரம்பிக்கணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க. அதை பண்ணிட்டு தான்ப்பா நான் சஞ்சய கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அப்பாக்கு அடிக்கடி மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணணும். அதுக்காக இவங்களுமே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல சுதான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறா. இந்த சுதாவும் இவங்களும் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிப்பாங்க. இப்ப சுதாவும் வாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்பா இருக்கார்ல, எனக்கு அப்புறமா பாத்துக்கலாமா, இவ வேலைக்கு போறன்ற மாதிரி காயம் எல்லாம் ஏற்பட்டு வந்திருக்கா, இவளுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சுதா கேக்குறாங்க. நீங்க உள்ள வாங்க, நான் ட்ரெஸ்ஸிங் பண்றேன்ற மாதிரி வேகமா இவங்க கையை பிடிச்சி உள்ள கூட்டு வந்துடுறாங்க. இப்ப இவங்களோட காயத்துக்கு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுதாக்கு தம்பியா சிவான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் படிப்பு செலவுக்காக இவங்க லோன்லாம் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஆனா அது ரிஜெக்ட் ஆயிருக்கும். அதை பத்திலாம் இவங்க கிட்ட சோகமா புலம்பிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, கவலைப்படாத, அந்த காசை நான் தரேன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால சுதாவும் இவங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் மேன் பண்ண ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஹோம் மினிஸ்டரை பாக்குறதுக்கு போயிருக்காரு. நீங்க வேணா பாருங்க, ஹோம் மினிஸ்டர் இந்த ஸ்கேம்ல இருந்து அவரை காப்பாத்தி விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி இவங்க நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஹோம் மினிஸ்டர் பேட்டி தராரு. அவர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தது உண்மைதான், ஆனா என்னாலாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. வேற வழி இல்லாம இந்த மாதிரி பேசுறாரு. இதை எல்லாருமே கவனிக்கிறாங்க. நந்தினி வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாங்கல்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. ஓஹோ, இப்பதான் எனக்கு கால் பண்ண தோணுச்சா அப்படின்ற மாதிரி இவருமே காலை கட் பண்றாரு. என்ன கட் பண்றான் அப்படின்ற மாதிரி திரும்பி ட்ரை பண்றாங்க. திரும்பி இவர் காலை கட் பண்றாரு. திரும்பி ட்ரை பண்ண வேணான்ற மாதிரி இவங்க அமைதியா இருக்காங்க. என்ன இவ ட்ரை பண்ண மாட்டா, நம்மளே திரும்பி கால் பண்ணலான்ற மாதிரி இவர் கால் பண்றாரு. இந்த வாட்டி அவங்க கட் பண்றாங்க. மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னை மீட் பண்ண போல இருக்கு, நாளைக்கு மீட் பண்ணலான்ற மாதிரி பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு கஃபேல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஜாலியா இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த சாங்ல இவங்க நிறைய இடத்த சுத்தி பார்த்து நிறைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. பார்த்த நபர் இன்ஃபர்மேஷனை போலீஸ்க்கு கொடுத்திருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த தகவல் ஹீரோயினுக்கும் தெரிய வந்தது போல ஹீரோயின் வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது எப்படிமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னா உனக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கறது. எல்லா இடத்துலயும் என்னோட ஆளுங்க இருக்காங்க சார், அவங்க தான் தராங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப இவங்களுமே கவர் பண்றதுக்காக பக்கத்துல வராங்க. ஆனா அந்த பாடியை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு சுதான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த சுதா தான் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அதுவும் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. இந்த பொண்ணு உனக்கு தெரியுமான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சுதாவை பொறுத்த வரைக்கும் தம்பி மட்டும் தான் இருப்பாரு. சிவான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் அந்த தம்பி. அவருமே அக்காவோட கண்டிஷனை பார்த்து ஃபீல் பண்றாரு. இப்ப போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடியை கொண்டு வந்து தந்துடுறாங்க. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருல, பக்கத்துல இருக்க நந்தினி தான் ஆறுதல் சொல்றாங்க. நந்தினி சுதா கூட பழகினதை பத்திலாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தம்பி அக்கா கூட பாசமா விளையாடி இருப்பாருல, அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நந்தினி இருக்காங்கல்ல, இந்த கேஸை பத்திலாம் நியூஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ரீசெண்டா நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. போலீஸுங்களா என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல, குற்றவாளியை பிடிக்கவே மாட்டாங்க, எல்லா கேஸுமே இப்படிதான் முடிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சிவாவும் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சிவா அக்காவை நினைச்சு ரொம்ப ஃபீலிங்ல இருக்காருல. சஞ்சய் வந்து பேசுறாரு. நீ காலேஜை முடிச்சிட்டல, என் இடத்துல உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன், நீ அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வான்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு பக்கத்துல ஒரு லேடியை 3 ஆட்கள் சேர்ந்த மாதிரி துரத்திட்டு இருக்காங்க. இந்த லேடியா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடுறாங்க. தெரியாதனமா ஒரு பழைய பில்டிங்க்கு வந்துடுறாங்க. அவனுங்க 3 பேர் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட லாக் பண்ணி தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பக்கத்துலயே தானே சஞ்சயும் அந்த சிவாவும் இருக்காங்க. சவுண்டு கேட்டு வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு லேடி கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த லேடிக்காக இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேருமே சண்டை போட்டு அவனுங்க 3 பேரையும் அடிச்சு ஓட விட்டுறாங்க. இந்த லேடியை நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. நாங்க வேணா வீட்டுல விடட்டுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல நானே போய் பண்ற மாதிரி அந்த லேடி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா அக்கா இறந்து போன கேஸ்ல இன்னும் குற்றவாளியை பிடிக்காம இருக்காங்க. இதனால பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரமா பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நான் எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பிடிக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி சொல்லியும் நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. நிறைய மக்கள் மத்தியில போராட்டம் மாதிரிலாம் எழ ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, குற்றவாளியை பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 3 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி 3 பேரை அரெஸ்ட் பண்ணி இவர் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கேஸ் இப்ப கோர்ட்டுக்கும் வந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஜட்ஜுமே சில சர்வேவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல ரேப் ரொம்ப அதிகமா நடக்குதுன்றது தெரிய வருது. போலீஸுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதை கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கிட்ட சொல்றாரு.
அதே மாதிரி சம்பந்தப்பட்ட 3 பேருக்குமே ஆயுள் தண்டனை வழங்குறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க தம்பி இருக்கான்ல, இவங்களெல்லாம் தூக்குல போடணும்க்கா, ஆயுள் தண்டனை தானா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அவங்க 3 பேரையும் வேன்ல ஏத்திட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, நந்தினி, முடிஞ்சா என்ன ஜெயில வந்து பாருங்க, உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டரும் ஆளுங்களும் இழுத்துட்டு போயிடுறாங்க. எதுக்காக அவன் அந்த மாதிரி சொன்னான்ற மாதிரி நந்தினி யோசிக்கிறாங்க. சரி, எப்படியாவது எனக்கு பர்மிஷன் வாங்கித்தாங்க, உள்ள போய் அந்த நபர்கிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரி எடிட்டர் கிட்ட கேக்குறாங்க. எடிட்டர் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, வேற வழி பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் மூலியமா ஒரு போலீஸை பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அந்த ஜெயில தான் இவர் வேலை பாக்குறாரு. எப்படியாவது இந்த போனை மட்டும் அவங்கிட்ட கொடுத்து என்கிட்ட பேச வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இந்த அங்கிள் தெரிஞ்சவர்ல, அதனால ஹெல்ப் பண்றன்ற மாதிரி இவர் சம்மதிக்கிறாரு. அந்த போலீஸும் நைட்டு நேரம் கால் பண்றாரு. மேடம், 5 நிமிஷம் தான் அவனால பேச முடியும், கேட்க வேண்டியதை கேட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அவங்க கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாங்க. நாங்க இந்த விஷயத்த பண்ணல, வேற ஒரு 3 பேர் தான் இந்த விஷயத்த பண்ணாங்க, இன்ஸ்பெக்டருக்குமே இது நல்லா தெரியும், வேணும்ட்டே எங்களை மாட்ட வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். இப்பதான் அந்த 3 பேர் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. இந்த 3 பேருமே பெரிய இடத்து பசங்களா இருப்பாங்க. அதனாலதான் இவங்களோட அப்பாக்கள் அந்த பிரச்சனையில இருந்து இவங்களை காப்பாத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தரையும் பிரசன்ட்ல நமக்கு காட்டுறாங்க. எப்ப பாரு இவனுங்க பொண்ணுங்க கூட சேர்ந்து பார்ட்டி பண்றாங்க, அடிக்கடி பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி எல்லாம் நடக்கிறாங்க. இப்ப பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஒருத்தனோட அப்பா ஜட்ஜா இருப்பாரு. என்ன காரியம்டா பண்ணிட்டு வர, ஏற்கனவே நீ பண்ண பிரச்சனையில இருந்து கஷ்டப்பட்டு காப்பாத்தி இருக்கோம், இப்பயும் பார்ட்டி பண்ணிட்டு தான் வருவியா, மாறுன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இப்ப 2வது பையனை காட்டுறாங்க. 2வது பையனோட அம்மா பிசினஸ் உமனா இருப்பாங்க. 3வது பையனோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிஸ்டரா இருப்பாரு. இவர் தான் குறிப்பா 3 பேரையும் காப்பாத்திருக்காரு. உன்னை ஒரு வாட்டி காப்பாத்தினதே பெரிய விஷயம், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்பாவும் திட்டிட்டு இருக்காரு. பாடி கிடைச்ச ஸ்பாட்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க எடுத்திருப்பாங்கல்ல, அதை எப்படியாவது நம்ம பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சிவாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்லாம் தெரியும். அவங்களோட நெட்வொர்க்குள்ள இவன் நுழைய ஆரம்பிக்கிறான். உள்ள இருக்கிற டீடைல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் எடுக்கிறான். அப்படி எடுத்து பார்த்தா மாட்டிருக்க 3 பேருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வருது. ஏன்னா இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் கூட மேட்சே ஆக மாட்டேங்குது. இதை உடனே ஒரு காப்பி எடுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இந்த சிவா இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஒரு காப்பி எடுத்துறான். அந்த காப்பியை பத்திரமா இவங்க ஒரு பென்டிரைவ்ல ஏத்தி வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், யாரோ ஆக்ட் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்காங்க போல, சுதாவோட டீடைல் தான் எடுத்திருக்காங்க போலன்ற மாதிரி சொல்றாரு. சுதாவோட டீடைல் தான் ஆல்ரெடி டெலீட் பண்ண சொன்னேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், டெலீட் பண்ண சொன்னீங்க, நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றாரு. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா, இப்பயாவது டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சுதா எங்க வச்சு கடத்தப்பட்டாங்கன்றத தெரிஞ்சுக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. சுதாவோட அபார்ட்மெண்ட்ல இவங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க செக்யூரிட்டி இருக்கார்ல, அன்னைக்கு நான் பார்த்தமான்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இவர் பைக்ல வேலைக்கு வந்துட்டு இருக்கும் போது சுதா நின்னுட்டு இருக்கிறத கவனிச்சிருப்பாரு. என்னமாச்சு, நான் வேணா விடுறேன்னு சொல்றாரு. இல்ல, மெக்கானிக் கிட்ட சொல்லியிருக்கேன், வந்துருவாருன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க, அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. எங்க வச்சு பாத்தீங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போக முடியுமான்னு கேக்குறாங்க. கூட்டு போறன்ற மாதிரி இவரும் கூட்டு வந்து இடத்த காமிச்சிடுறாரு. இந்த இடத்துல ஒரு கடை இருக்கிறத நந்தினி பாக்குறாங்க. இந்த கடைக்காரர் கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி பேசி பாக்குறாங்க. அவருமே பார்த்த விஷயத்த சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தாமா, அப்பதான் அந்த வழியா ஒரு கார் வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கார்ல அந்த 3 பசங்க தான் வந்திருப்பாங்க. வந்தவங்க இருக்காங்கல்ல, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாங்க. இல்ல, கொஞ்ச நேரத்துல மெக்கானிக் வந்துருவாரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எவ்வளவு நேரங்க வெயிட் பண்ணுவீங்க, மெக்கானிக் வந்தா ரெடி பண்ணிட்டு கொண்டு வர போறாரு, நாங்க போற வழியில தான் உங்க அபார்ட்மெண்ட் இருக்கு, நாங்க வேணா டிராப் பண்ணிடுறோம்ன்ற மாதிரி கார்ல ஏத்தி கூட்டு போயிருப்பாங்க. 3 பேர் கூட்டு போனாங்கன்னு தான் கடைக்கார அண்ணனுக்கு தெரியுது. அது யாரு என்னன்றதுலாம் கடைக்கார அண்ணனுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களுமே பக்கத்துல ஏதாவது சிசிடிவி இருக்குமான்ற மாதிரிலாம் செக் பண்ணி பாக்குறாங்க. மேற்கொண்டு அந்த கொலை நடந்தது பாத்தீங்களா, அதாவது சுதாவோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் ஏதாவது கிடைக்குமா பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே செக் பண்றதுக்காக அந்த காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தப்பான ரூட்டுக்கு கூட்டு போகும்போது சுதாவும் பயப்படுறாங்க. என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க 3 பேருமே எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணுமே வண்டியை விட்டு இறங்கி வேகமா ஓடுறாங்க. இந்த 3 பேர்ல ஒருத்தன் கொஞ்சம் பயந்தவனா இருப்பான். அவன் வேணாம் நம்ம கிளம்பிடலான்ற மாதிரி சொல்றான். ஆனா மீதி 2 பேர் கேட்க மாட்டாங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறாங்க. நீயும் போன்ற மாதிரி அவனையும் அனுப்புறாங்க. அவனுமே சரின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவனுங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணுமே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பலான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருந்தது இல்ல, அதனால இவங்களுமே மயங்கி பொத்துன்னு கீழே விழுறாங்க. இப்படிதான் இவங்க இறந்து போனாங்க அப்படின்றது தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல இவங்க தேடி பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு வாட்ச் இவங்களுக்கு கிடைக்குது. இது யாரோட வாட்ச்ன்றதை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா ஜெயில இருக்கவன் சொல்றத முழுசா நம்ப முடியாதுல்ல, அதனால தான் இவங்க ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் இந்த வாட்ச் யாரோடதுன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த மினிஸ்டர் பையனோட வாட்ச் தான்ற மாதிரி சொல்றாரு.
சோ ஜெயில இருக்கவன் சொன்னது உண்மை அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவங்களுமே ஜட்ஜை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கேஸ பத்தி பேசணும்னு சொன்ன அதுலதான் தண்டனை தந்தாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல சார், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, உண்மையான குற்றவாளி வேற ஒரு 3 பேரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா, அப்ப ஃபைல் பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இவங்களுமே நியூஸா இதை மாத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எடிட்டரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ஓனருமே இந்த இடத்துல தான் இருக்காரு. இவங்களுமே விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த 3 பேர் சேர்ந்துதான் இதை பண்ணிருக்காங்க, முதல்ல எல்லார்கிட்டயும் கொண்டு போய் சேர்க்கணும், இதை நம்ம ஒளிபரப்பு பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. எப்பவுமே ஓனர் சப்போர்ட் பண்ணுவார்ல, ஆனா இந்த விஷயத்துல ஓனர் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. அப்பதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவங்க 2 பேருமே அந்த பிசினஸ் மேன் கிட்ட இருந்தும் அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்தும் கையை நீட்டி பெட்டி நிறைய காசெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. பாஸ் அதெல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. மத்த சேனல் மூலியமா வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மினிஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. அந்த பொண்ணு எப்படி என் பசங்க சம்பந்தப்பட்டதை கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. எங்கயா இந்த விஷயம் லீக் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் கிட்ட திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஜெயில இருக்க ஒருத்தன் தான் இந்த விஷயத்த சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸுமே சொல்லிட்டாரு. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்த கேஸை எப்படியாவது அமுக்கணும், எங்க பசங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஒவ்வொரு சேனலா இந்த வீடியோவை வெளியிடுங்கன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சேனலை சேர்ந்தவங்க சரி வெளியிடுறோன்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இப்ப அந்த சேனல்ல இந்த விஷயம் எல்லாம் வெளியாகுது. அதாவது சுதான் ஒரு பொண்ணு இறந்து போனா வேற ஒரு 3 பேர் தான் தண்டனை அனுபவிக்கிறாங்க, ஆனா உண்மையான குற்றவாளி இவங்க 3 பேர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இந்த 3 பசங்க பாக்குறாங்க. அதுல பயந்தவன் இருக்கான்ல, இதுக்காக தான் வேணான்னு சொன்னேன், நமக்கு பொண்ணுக்கா பஞ்சம், எத்தனை எஸ்கார்ட் கூட நம்ம ஒன்னா இருந்திருக்கோம், தேவையில்லாம அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் மீறி நடக்கலாம்னு சொன்னீங்க, இப்ப பிரச்சனையெல்லாம் மாட்ட போறோன்ற மாதிரிலாம் அவன் புலம்பிட்டு இருக்கான். டே பயப்படாதரா, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி மினிஸ்டர் பையன் சொல்றான். மினிஸ்டர் பையன் தான் இவங்க 2 பேருக்குமே எட்டா இருப்பான். இப்ப இந்த மினிஸ்டர் பையன் இருக்கான்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு வேலையை பண்ண சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணி நமக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுல இருக்கும் போது போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. உங்க வீட்டுல ட்ரக் எல்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாம் செட்டப் பண்றது உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர் வீட்ல இவங்க ட்ரெஸ்பாசிங் பண்ணாங்கல்ல, அதுவும் குற்றச்சாட்டா வந்திருக்குன்ற மாதிரி சொல்லி தான் இவர் அரெஸ்ட் பண்றாரு. இதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கூட கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஜீப்ல கூட்டு வந்துட்டு இருக்க இவர் இருக்கார்ல, ஒரு பகுதியில ஜீப்பை நிறுத்தி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேம்மா, அவனுங்க 3 பேருமே ரொம்ப மோசமானவங்க, நீ இதுக்கப்புறமா இந்த கேஸை கிளறாத, உனக்கு தான் பிரச்சனை வரும், இப்பயே இந்த கேஸை முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க வேணா காசை வாங்கிட்டு யாரோட ஆளா வேணா மாறிடுவீங்க, என்னெல்லாம் அப்படி இருக்க முடியாதுன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, நேரடியா இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி தான் இவனுங்களும் சொல்றாங்க. இதை இதோட நிறுத்திக்கோ, அதுதான் உனக்கு நல்லது, இது வரைக்கும் சேகரிச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாம் எங்க கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் தர முடியாது, உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி இவங்க இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து போறதை இவங்க 3 பேருமே பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த சுதா விட இவன் நல்லா இருக்கா, ட்ரை பண்ணி பார்த்தா என்னன்ற மாதிரி ஒருத்தன் சொல்றான். மினிஸ்டர் பையனும் ஆமான்ற மாதிரி சொல்றான். ஆனா பயந்தவன் இதெல்லாம் வேணான்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா இவனுங்க கேட்க மாட்டாங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்றது ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு தெரியுது. இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடுறாங்க. ஆனா அவனுங்க 3 பேருமே அட்டாக் பண்ணி இவங்க கிட்ட எல்லாம் மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் சண்டை தெரியும்ல, இவங்க 3 பேர்கிட்டயும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது இவனுங்க மண்ணை தூக்கி மூஞ்சில அடிச்சிடுறாங்க. அதுல அவங்க கொஞ்சம் வீக் ஆயிடுறாங்க. அப்படி வீக் ஆகும் போது இவங்க இருக்காங்கல்ல, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை லாக் பண்ணி எல்லாம் மீறி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல. சுதா விஷயத்துல பண்ண மாதிரி இவ விஷயத்துல தப்பு பண்ணிடக்கூடாது, இவளோட பாடியை கிடைக்காத மாதிரி மலை உச்சில இருந்து தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப 2 பேர் சேர்ந்த மாதிரி மலை உச்சில இருந்து இவங்களை தூக்கி போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாமே பிரசன்ட்ல இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப அசைவு தெரியறத நர்ஸ் நோட் பண்றாங்க. அசைவு தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாரையும் உள்ள வர வச்சிடுறாங்க. இப்ப அப்பவும் பொண்ணு கிட்ட கவலையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவங்களோட காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டர் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஏமா இந்த மாதிரி நடந்தா ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்ன்றது உனக்கு தெரியாதா, கம்ப்ளைண்ட் குடுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்ல சார், என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நானே பாத்துக்கிறேன், நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்கு விரும்பல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதமா, உன் நல்லதுக்காக சொல்றேன்னு சொல்றாரு. என் நல்லதுக்காக நீங்க எதுவுமே சொல்ல வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப வெளியே வந்தவர் அந்த இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. அந்த பசங்க சாவடிச்சிட்டோன்ற மாதிரி தானே சொன்னாங்க, ஆனா சாவடிக்கல சார், அவ உயிரோட தான் இருக்கா, இவ பேசுறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பெருசா பிரச்சனை பண்ணுவா போல, ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்பதான் ஒரு டாக்டர் இருக்காருல்ல, இவங்களுக்கு ஊசி போடணுன்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருக்காரு.
ஊசியா? இத பத்தி அந்த டாக்டர் எதுவுமே சொல்லலையே அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆமா, அந்த டாக்டர் இத பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு, ஏன்னா இது விஷ ஊசி அப்படின்ற மாதிரி சட்டுன்னு போடுறதுக்காக வரான். ஆனா இவங்களுமே சுதாரிச்சு தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாங்க. இப்ப மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்டு அவங்க ரெண்டு பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பாய் ஃப்ரெண்டோ சிவாவும் வர ஆரம்பிக்கிறாங்க. கொல்ல வந்தவன இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப இவங்களுமே நீ ஓகே தானேன்னு கேக்குறாங்க. நான் ஓகே தான்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் இவங்களுக்கும் அடிபட்டது இல்ல, அதனால பாய் ஃப்ரெண்ட் உள்ள கூட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. லைட்டா கட்டி பிடிக்கிற மாதிரிலாம் பண்றாரு. ஆனா இவரு கட்டி பிடிக்கும் போது கூட இவங்களுக்கு அந்த விஷயம் தான் தோணுது. இவங்களுமே சட்டுன்னு விலகி போறாங்க. அதனால இவர் இருக்கார்ல, இவங்களுக்காக மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்து தராரு. இந்த மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாருல, அதனால இவங்களுமே தோல்ல சாஞ்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் சிவாவும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இவங்க நைட்டு நேரம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஃபர்தரா நீ பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணு, நாங்க சப்போர்ட்டிவா இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்ட ரீதியே இவங்களை எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே இவங்களுக்கு தண்டனை வாங்கி தந்தாலும் ஆயுள் தண்டனை தான் வாங்கி தர முடியும். ஆனா இவனுங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கொடூரமான தண்டனை தரணும். அந்த தண்டனையை பார்த்து யாருமே இந்த தப்பை இதுக்கப்புறம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர்ல பயந்தவன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேருமே அவனுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. ஆக்சுவலா நந்தினி சேகரிச்சு வச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாம் வெளியே வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த எவிடன்ஸ் ஒரு வேலை கொடுத்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். சரி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. அவனுமே காசெல்லாம் எடுத்து இவங்க கிட்ட தரதுக்காக வந்திருக்கான். ஆனா அவன் வந்தோடனே இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல இவனை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இவன் லாக் செய்யப்பட்டு ஒரு இடத்துல இருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நந்தினி வந்துட்டு இருக்காங்க. நந்தினி, நான் வேணும்ட்டே இதை பண்ணல, என்ன வெற்று அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். உன் ஃப்ரெண்டுக்கு நான் சொல்ற மாதிரி கால் பண்ணி பேசுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவனுமே பேச ஆரம்பிக்கிறான். எது சூப்பர் பொண்ணு மாட்டிருக்காளா, இரு உடனே கிளம்பி வரன்ற மாதிரி அந்த 2வது ஃப்ரெண்ட் இருக்கான்ல வேகமா இங்க இருந்து கிளம்புறான். இந்த டைம்ல நந்தினி இருக்காங்கல்ல, இவனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கெட்ட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா விலகி தானே போனோம், எப்படா கூடியே இருப்பன்ற மாதிரி கொடூரமா இவன் கதையை முடிக்கிறாங்க. இப்ப 2வது ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். பொண்ணு இருக்கோன்ற மாதிரி ஆசாசியா வரான். ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்ப இவனையும் ஒரு இடத்துல லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. நந்தினி அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. பல வகையில இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப மினிஸ்டர் பையனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த 2 பேருக்கு ஹெட்டாவே இருப்பான். அந்த 2 பேர்கிட்ட இருந்து 2 நாளா காலே வந்திருக்காது. டே எதுக்காகடா காலே பண்ணலன்ற மாதிரி இப்ப அட்டன் பண்றவன் பேசுறான். சரி இந்த போனோட ஓனரே உங்க ஃப்ரெண்டா, இந்த இடத்துல செத்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. இதை கேட்கிற இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். உடனே வரன்ற மாதிரி கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறான். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்ற மாதிரிலாம் இவங்க 2 பேர் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இது ட்ராப்ன்றது இவனுக்கு புரியுது. இவன் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவனை லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. இப்போ இவனை லாக் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு நந்தினி வராங்க. ஓஹோ இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்ற மாதிரி இப்ப கூட இவன் நக்கலா தான் பேசிட்டு இருக்கான். பொண்ணுங்களை ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்கிற நந்தினிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நான் கொடுக்க போற தண்டனை ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்றாங்க. ஆக்சுவலா புல்லெல்லாம் வெட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோலை வச்சு இவனோட மெயின் பாயிண்ட்டை வெட்டி விட்டுறாங்க. இவன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். இப்ப நந்தினியும் இங்க இருந்து நடந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.